சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்திகளை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்பேன் என்றால், உன்னை என்னுடைய குழந்தையாக நினைத்து இந்த விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். ஏனென்றால் உனக்கு நெருக்கமான ஒருவருக்கு இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் உன்னால் தீர்த்து கொடுக்கக்கூடிய பிரச்சனையாக இருப்பதினால், அதை உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று இந்த அப்பா நான் வந்திருக்கின்றேன் குழந்தையே. இந்த சாயப்பா நான் சொல்வது எதற்கானது என்பதனை முதலில் புரிந்து கொள். எல்லா விஷயங்களையும் எல்லோரிடமும் அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது. ஆனால் நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன் என்றால் நீ அந்த அளவிற்கு நம்பிக்கைக்குரிய குழந்தை. ஒருவருக்கு பிரச்சனை என்று சொன்னால் அதை நீ வேடிக்கையாக பார்க்க மாட்டேன். நான் இப்படி ஒரு நிலையில் இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நாம் எப்படி எதிர்கொள்வோம் என்பதனை புரிந்து கொண்டு தான் நீ மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய்ய என்ன. ஆனால் இப்படிப்பட்ட உள்ளம் கொண்ட என் குழந்தையிடம் இந்த விஷயத்தை நான் சொல்வதில் நிச்சயமாக எனக்கு எந்த வகையிலும் மன வருத்தம் கிடையாது. நான் உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன்னிடம் மட்டும்தான் பேச நினைக்கின்றேன். உன்னால் மட்டும்தான் இன்னொருவருக்கு உதவிகளையும் செய்ய முடியும். நீ நினைத்தால் இன்னொருவனுடைய மனநிலையை ஒட்டுமொத்தமாக மாற்ற முடியும். அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது. உன்னுடைய பேச்சு திறமை இதை எல்லாமும் நடத்தும் என்பதனை புரிந்து தான் சாயப்பா உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் அன்பு குழந்தையே, சிலர் உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால், உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால், அது பொன்னை கொடுப்பதும் பொருளை கொடுப்பதும் அல்ல உதவி. அது மட்டும்தான் உதவி என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்வதுமே உதவிதான். அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அவர்களுக்காக நின்று பேசுவது ஒரு மிகப்பெரிய உதவிதான். அவர்களுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு நாம் கை கொடுத்து உதவிவிட்டால் அது போதும். எந்த நிலையிலும் நாம் நினைத்தது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் அந்த இடத்தில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் குழந்தையே. எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் நீ எல்லா தவறுகளையும் செய்கிறோம் என்று நினைக்கிறாய் அல்லவா? ஆனால் எல்லா தவறுகளையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தன்னுடைய பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டு கொடுத்தே பழகியவர்கள் வாயடைத்து போவார்கள் அல்லவா? இது உண்மைதானே? நீ நினைக்கிறாய் நாம் செய்தது எல்லாம் பெரிய பெரிய காரியம் என்று. ஆனால் இதைவிட பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இங்கு பல மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை பற்றியும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கை, உன் உழைப்பு, உன் வெற்றி நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கவில்லை. கீழே விழுந்து விட்டாய் என்றால் சோர்ந்து போய் விடாதே. நீ கீழே விழுகின்ற தருணங்களை உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். விழுவதற்கு முன்பாகவே உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ எப்பொழுதும் உன்னுடைய வீழ்ச்சியை எண்ணி பதறக்கூடாது. நிதானமாக எழுந்திருந்து இந்த தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் நிச்சயமாக அடுத்தது என்னவென்று நீ யோசிக்கும் பொழுது, தோல்வியை கண்டு பயப்படாமல் நீ முன்னேறும் பொழுதுதான் உன்னை பார்த்து இவர்கள் வயிற்றெரிச்சல் படுவார்கள். எவ்வளவு துன்பங்களை கொடுத்த பிறகு இவர்கள் முன்னேறுகிறார்கள் என்று அவர்களே கடுப்பாகி விடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் நாம் சரியாக செய்து கொண்டிருக்கும் நேரம், எந்த இடத்திலும் நாம் விரும்பியது ஒவ்வொன்றும் நமக்கு தெளிவாக நடக்கும் என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, உன் சாயப்பா நான் சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் என்றால், என் குழந்தை, இதை நீ சரியாக உணரத்தான் வேண்டும். என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் யோசித்து என் குழந்தை, இனி ஒரு காலமும் நீ பதறக்கூடாது. இனி எதையும் நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நிலைகள் அத்தனையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும். உன்னால் முடியாத காரியங்களும் இனி உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக முடித்து கொடுக்கப்படும். நீ விரும்பாத விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. 1000 விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கலாம், 1000 தோல்விகள் இந்த வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி உன்னாலும் வாழ முடியும் என்பதை நீ நம்ப வேண்டும். உன்னால் எதையும் நிச்சயமாக நடத்த முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு அத்தனை பலனையும் நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமோ நாம் சந்தித்த பொழுதெல்லாம் இந்த மனது எப்படி துடித்தது என்று உனக்கு நினைவில் இருக்கிறதல்லவா? அப்படியானால் இது போன்ற துடிப்பவர்களுக்கு உன்னால் உதவி செய்ய முடியும் என்பதை நீ உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டும் அல்லவா? முடியாது, நடக்காது என்று நீ நினைக்கின்ற விஷயங்கள் கூட உன்னால் நிச்சயமாக தெளிவாக செய்து காட்ட முடியும் என்பதை நீ நம்பு.
நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு மேலும் மேலும் பல மகிழ்ச்சியான விஷயங்களும் இது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். ஒரே பெரிய கனவு என்ன தெரியுமா? இங்கு ஒரு நிம்மதியாக இருக்கும், யாருக்கும் பயப்படாமல் உங்களுக்கு நான் இருக்கும்பொழுது என் குழந்தைக்கு நீ எல்லாமே உன்னை தொடர்ந்து வந்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் போல என் குழந்தை நீ பெரும் மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொண்டாலே அது போதும். இந்த சாயப்பா சொல்வது உனக்கானது மட்டும்தான். இந்த அப்பா நான் நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை சார்ந்தது மட்டும்தான். இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையும் என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே. நான் தருவதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு வாழ நினைத்து விட்டாலே அது போதும். இனிமேல் எதற்குமே என் குழந்தை நீ கலங்காதே. நான் சொன்னது போல நீ உனக்கான உதவிகளை தேடுவதை விட நீ பலருக்கு உதவிகளை செய்ய பிறந்திருக்கிறாய். சிலரின் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை கடந்து நீ நிச்சயமாக அவர்களை வாழ வைக்க பிறந்திருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. உன்னால் முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதை நீ நம்பு. நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய மாறுதல்களை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து எந்த நிலையிலும் என் குழந்தை நீ யோசிப்பதையெல்லாம் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் இனி உனக்கு அத்தனையிலும் தெளிவான ஒன்று நிறைவாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நாம் இருக்கும் பொழுது நமக்கு பல நல்ல விஷயங்களும் அடுத்தடுத்த நிலைகளில் நிச்சயமாக நடக்கத் தொடங்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மனது உடையும் பொழுதெல்லாம் உனக்குள் இருக்கும் ஒரே நம்பிக்கை இந்த அப்பா நான் எனும் பொழுது இன்னொருவர் மனமுடைந்து நிற்கும் பொழுது நீ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக மாற வேண்டும் என்று தான் உன் அப்பா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? உண்மையாகவே நம்முடைய உதவிக்காக ஒருவர் எங்கும் ஏங்கும் பொழுது நாம் அவர்களை அலட்சியம் செய்துவிடக்கூடாது. இழப்பு ஏற்படும் வரை அது புரியாது. நிச்சயமாக அதை இழக்கும் பொழுது நமக்கு புரியும், இவர்களை அன்றே நாம் உதாசீனப்படுத்தியிருக்க கூடாது என்று. இங்கு பல குழந்தைகளும் பேசுவதை நான் கேட்டிருக்கின்றேன். ஒருவர் இருக்கும் பொழுது அவர் எதையாவது கேட்டால் அவர்கள் என்னவென்று நாம் புரிந்து கொண்டு அதற்கு உதவி செய்தது கிடையாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாமும் கடந்து நாம் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் விட்டுவிட்டு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு நாம் அவர்களிடம் உனக்கு அதை சொல்லி அதை செய்யாமல் விட்டுவிட்டேனே என்று சொல்லி புலம்புவதனால் எந்த பலனும் கிடையாது. அதனால் நாம் நினைத்ததை நினைத்த நேரத்தில் நம்மால் முடிந்ததை முடிந்த மாத்திரத்தில் நிச்சயமாக செய்துவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா சொல்வது போல உன்னால் எதையும் இங்கு சாதிக்க முடியும் என்பதை நீ நம்பு. நீ நினைத்தால் எதையும் இங்கு புரிந்து கொள்ள முடியும் என்பதை நம்பு. அத்தனை நிலையிலும் உன் வாழ்க்கை உன்னால் நிச்சயமாக காப்பாற்ற முடியும் என்பதை நம்பு. அடுத்தவர் முகத்தில் நாம் கரி பூச நினைத்தோமானால் முதலில் நம் கைகள்தான் கரியாகும் என்பதை ஒருபொழுது மறக்கக்கூடாது. பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்கும் நொடியில் அதே தீமை நமக்கே திரும்பும் வரை நிச்சயமாக கர்மா கண் விழித்து காத்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்வதை நீ உணர்ந்தால் நிச்சயமாக அப்பா சொல்வதை உணர்ந்தால் நீ நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த தவறுகளையும் செய்ய நமக்கு மனம் வந்து விடாது. தெய்வத்தின் மீது பயம் மட்டும் இருந்தால் போதாது, பக்தி மட்டும் இருந்தால் போதாது. பயபக்தியோடு சேர்ந்து நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக நமக்கு எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நிச்சயமாக வந்துவிடும். நம்பிக்கை என்றால் என்ன தெரியுமா? ஒரு தந்தையை தன்னுடைய குழந்தையை விளையாட்டாக தூக்கி விளையாடும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் அந்த குழந்தை இறந்து விடுவோமோ, கீழே விழுந்து விடுவோமோ என்று சொல்லி பயந்தால் கலகலவென சிரிக்கும். ஏன் தெரியுமா? எவ்வளவுதான் மேலே தூக்கி போட்டாலும் என்னை போட்டது என் அப்பா, அவர் என்னை தாங்கி பிடிப்பார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கும். அந்த எண்ணம் ஒருபொழுதும் விட்டுவிட மாட்டார் என்ற நம்பிக்கை, அதுதான் உண்மை. அந்த பாசம்தான் அந்த நம்பிக்கை தான் இரவு படுக்கச் செல்கிறோம். அடுத்த நாள் விடியலில் நாம் கண் விழிப்போமா மாட்டோமா என்று இங்கு யாருக்கும் தெரியாது. நம்முடைய உயிருக்கே இங்கு எந்த விதத்திலும் உத்தரவாதம் கிடையாது. ஆனால் காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று நாம் நம்முடைய கைபேசியில் நமக்கான அழைப்பை வைத்துவிட்டு உறங்குகிறோம் அல்லவா? 6 மணிக்கு நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று நாம் வைக்கின்ற அந்த அழைப்பு மணி, அது உன் நம்பிக்கை. அதுதான் நம்பிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நாளைக்கு இருப்போமா என்று தெரியாது நாமே. ஆனால் வருஷ கடைசியில் அடுத்த வருடத்திற்கான புதிய கேலண்டரை வாங்கி நாம் சுவற்றில் ஆணி அடித்து மாட்டுகிறோம் அல்லவா? அதுதான் உண்மை. அந்த வருடம் முழுவதுமே நாம் வாழ்வோமா என்று நாம் நம்புவதில் தான் நம்பிக்கையே இருக்கிறது. ஒரு
ஒரு தாயானவள் பிரசவ அறைக்கு செல்லும்பொழுது தான் பிழைப்போமா இல்லையா என்று தெரியாத நேரத்தில் கூட தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்க துணிந்து போகிறார் அல்லவா? அதுதான் நம்பிக்கையோடு உச்சம். மொத்தத்தில் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று காயை நகர்த்திக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிக்கு தேவையான உரையாடும் நம் மனதில் இருக்கின்ற இந்த நம்பிக்கை மட்டும்தான். என் குழந்தை, இந்த நம்பிக்கையை கவனமாக நீ கொண்டிருக்கும் பட்சத்தில் உன்னை நம்பி வருகின்ற ஒருவரை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நெருக்கமான உறவு எப்பொழுதும் உன்னை பற்றி அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் உன்னை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். உன் அப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.